ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம தலை மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிரான போட்டியில் கடைசியாக களத்துக்குள்ளே செம்மையாக மாஸ் காட்டியிருப்பார். அதாவது சேட்னருக்கு போட்டது நோ பால், ஆனால் நோ பால் கொடுத்துருக்க மாட்டாங்க. லெக் அம்பியர்னால இந்த நோ பால் ரிட்டர்ன் வாங்கப்பட்டிருக்கும். இதனால கோவம் அடைந்த நம்ம தலை மகேந்திர சிங் தோனி களத்துக்கு அம்பையர் கிட்டலாம் பேசியிருப்பார். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கிரிக்கெட் விமர்சகர்கள்லாம் இது தவறான ஒரு விஷயம், இது ஒரு தவறான முன் உதாரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் இந்தியன் அணியோட முன்னாள் கேப்டனா இருந்த சௌரவ் கங்குலி அவர்கள் நம்ம தலை மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, தோனி செஞ்சதை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நார்மல் பர்சன் தானே, அவருக்கும் எல்லாமே கோபங்கள் எல்லாமே இருக்க தானே செய்யும். அதனால தான் அவர் களத்துக்குள்ள அவர் செஞ்சாரு. அவருடைய இந்த விஷயத்தை நான் தவறா பார்க்கலன்ற மாதிரி அவருக்கு ஆதரவு குரலா சௌரவ் கங்குலி அவர்கள் பேசியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை மிகவும் கங்குலியோடைய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னாக்கா அவர் கொடுத்த அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வைரலாகவும் போயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் களத்துல தோனி வந்தது சரின்ற மாதிரி இப்போதைக்கு கங்குலி அவர்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.